நீங்க ஆதரவு கரம் நீட்டுகிறீர்கள், இந்த தேர்தல் முடிந்த உடனேயே நீங்க ஆதரவு கரம் நீட்டுகிறீர்கள் என்பதற்கு பொருள் அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க ஏற்றுக்கொள்கிறீர்கள்னு தான் அர்த்தம். அதை நீங்க அப்படி ஒரு பிரச்சாரத்திற்கு பிறகு நீங்க இப்ப போய் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பது என்பது அந்த பிரச்சாரத்தை ஏற்றுக்கொண்டீர்கள்னு தான் அர்த்தம். விஜய் வந்து இவங்க கிட்ட ஓப்பனாக ஆதரவு கொடுங்க அப்படின்னு கேட்டாரா? எங்கேயோ ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கூட கொடுக்கல இன்னும். அவர் மக்கள் பெரும்பான்மை கொடுத்த மாதிரியான ஒரு பாவனையில தானே அவர் வந்து இருக்கிறாரு. அப்ப எதுக்காக நீங்க வந்து முன்கூட்டியே கேட்டால் நாங்கள் ஆதரவு கொடுப்போம்னு எதுக்காக சொல்றீங்க? நீங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க எதிர்கட்சியாக இருக்கிறதுன்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா நீங்க எதிர்கட்சியாகவே இருக்கலாம். திமுகவுக்கு என்ன நேர்ந்ததோ அதுதான் எங்களுக்கும் அப்படின்னு இருக்கிறது தான் சரி. ஆனா இவங்க தேர்தலுக்கு முன்னாலேயே அந்த மாதிரி ஒரு சிந்தனைக்குள்ள போயிட்டாங்களோன்னு மக்கள் நினைக்கிற அளவுக்கு தான் அந்த சீட் நெகோசியேஷன் நடக்கும்போது இருந்த சூழல் போயிடுச்சுன்னு. பெரும்பான்மை கேட்கும் போது அதிமுகவில் வாக் அவுட், அதுக்கப்புறம் திமுக எதிர்த்து வாக்களிக்கும், தேவைக்க பெரும்பான்மையை நிரூபிக்கும், ஆட்சி தொடரும் அப்படிங்கிற அரேஞ்ச்மெண்ட், பொலிட்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட்டுக்குள்ள 3 கட்சிகளும் போயிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா இவர் பதவியேற்கிறார் என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால திமுக அதிமுகல ஏதோ ஒரு கட்சியினுடைய ஒப்புதல் இருக்கு, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு டீல் போட்டுட்டு தான் அவங்களால பதவியேற்க. இப்ப நீங்க பெற்றிருக்கக்கூடிய இடங்கள் கூட எதிர்காலத்துல கிடைக்காம போகும். இந்த மாதிரி நம்பகத்தன்மை இழந்து போனீர்கள் என்றால் இப்போது பெற்றிருக்கக்கூடிய இடங்கள் கூட எதிர்காலத்துல கிடைக்காம போகும். சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய எண்ணிக்கையை வைத்து எங்களுடைய வலிமையை எடை போடக்கூடாதுன்னு நீங்க சொல்லுங்க, ரைட்டு. ஆனா எண்ணிக்கை இப்ப இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை கூட இல்லாமல் போவதற்குரிய வேலைகளை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு. இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர், மரியாதைக்குரிய ஜென்ராம் சார். சார் வணக்கம். வணக்கம் ஹக்கீம் சார். திமுகவினுடைய இந்த தோல்விக்கு மற்றொரு முக்கியமான காரணம் அதனுடைய கூட்டணி கட்சிகள். அவர்கள் இந்த கூட்டணியோடு முறையான அரவணைப்போடு இல்லாமல், ஒரு ஒற்றுமையோடு இல்லாமல் போனதுக்கு தான் ஒரு முக்கியமான காரணம். அவங்க தன்னிச்சையாக பல விஷயங்கள் வந்து அவங்க பொது வெளியில போட்டு இது பண்ணிட்டாங்க. இப்ப உதாரணமா காங்கிரஸ் கூட்டணிக்கு சேருவதற்கு முன்பு வரை அவர்கள் கடுமையான ஒரு மனக்கசப்பை ஏற்படுத்தினார்கள். இந்த கூட்டணியை விட்டு முறிய போகக்கூடிய அளவிற்கு அவர்கள் வந்து பொது வெளியில் பேசியதை பார்த்தோம். பிறகு வேண்டா வெறுப்பாக கூட்டணியில் சேர்ந்தது போல இருந்துச்சு. அவங்களோட வின்னிங் ஸ்ட்ரைக் ரேட் ரொம்பவே குறைவாக இருந்துச்சு. 5 இடங்கள் தான் வெற்றி பெற்றார்கள் என்று நினைக்கிறேன். அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் முன்பு 2 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்ற ஒரு கோஷத்தை எழுப்பினார். ஆனால் பிறகு அதை கைவிட்டார். ஆனாலும் தான் போட்டியிடுகிறேன் என்ற ஒரு கருத்தை கூறினார். இந்த தேர்தல் அரசியல் திசையினுடைய போக்கை தீர்மானிக்கக்கூடிய தேர்தல் என்ற ஒரு கருத்தை அவர் குறிப்பிட்டிருந்தார். பிறகு அவரும் தன் சற்று பின்வாங்கினார். அதிலும் பல விஷயங்கள் பேசப்பட்டன. விசிகாவுக்கும் திமுகவுக்கும் ஒரு பெரிய ஒரு கேப் இருக்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் பேசப்பட்டுச்சு. கம்யூனிஸ்ட் தோழர்கள் என்னென்னவெல்லாம் பேசினார்கள் என்று நம்ம பார்த்தோம். கடந்த காலத்துல என்ன பேசினாங்க, கடைசியில போலிங்க்கு 2 நாள் முன்னாடி வரைக்கும் திருமாவளவன் அவர்களும் கம்யூனிஸ்ட் தோழர்களும் தங்களுடைய அதிருப்தியில கடுமையா வெளிப்படுத்தினாங்க. அது நமக்கே ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்திச்சு. ஏன் இந்த சமயத்துல பேசுறாங்க, 2 நாள்ல கவுண்டிங் வரப்போகுது அப்படின்னு சொல்லி. அப்போ கூட்டணி கட்சிகள் தேர்தல் பிரச்சாரத்தின் போதும் தேர்தல் பணிகளின் போதுமே அவங்க வந்து திமுகவோட இணக்கமா செயல்படல, காம்பினேஷன் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகல. இதுவரைக்கும் 2019, 21, 24 வெற்றி பெற்ற இந்த அணி 26 அந்த அரித்மெட்டிக் ஸ்ட்ரென்த் கொண்ட அணி தோல்வி பெறுது அப்படின்னா கூட்டணி கட்சிகளும் திமுகவும் ஜெல்லாகாத தன்மை என்கிற ஒரு கருத்து சொல்லப்படுது. உண்மைதான் அது. அதாவது வேலை நேரத்தை 8 மணி நேரத்தை 12 மணி நேரமாக மாற்றுகிறது அரசு. அதை எதிர்த்து விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவங்க எல்லாம் அரசுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை நடத்தினாங்கன்னா அந்த மாதிரி நடத்தக்கூடிய போராட்டங்கள் பிரச்சனை இல்லை. அவங்க மக்கள் சார்ந்த போராட்டங்களை முன்னெடுக்கிறார்கள்.
அது கூட்டணிக்குள்ளேயே இருந்தாலும் ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க அவங்க ஒரு நெருக்கடியில அவங்க ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க, அது ஏற்க முடியாதுன்னு கூட்டணி கட்சிகளே மக்களுக்காக நின்று போராடுகிறது. அப்போ அதுல வந்து ஒரு இமேஜ் ஆஃப் தி ஃப்ரண்ட் வந்து பாதிக்கப்படாது, கூட்டணியினுடைய பிம்பம் வந்து அதுல சேதப்படாது. வேங்கை வயலுக்காக திருமாவளவன் ஒரு பெரிய போராட்டத்தை நடத்துறாரு. அரசு காவல்துறை எடுத்த நடவடிக்கைகள் அவருக்கு திருப்தி இல்லை அப்படின்னு ஒரு போராட்டத்தை தொடர்ந்து நடத்தினாரு. அப்படின்னா அது வந்து இமேஜ பாதிக்காது கண்டிப்பாக. அதெல்லாம் வந்து கூட்டணியில இருக்கிறோம், அது பொலிட்டிக்கல் ஆபத்துகள்ல இருந்து தமிழ்நாட்டை காப்பதற்காக. ஆனா ஆட்சியில ஒரு போதாமை இருந்ததுன்னா மக்களுக்காக நாங்க உள்ளுக்குள்ள இருந்து குரல் கொடுப்போம், கூட்டணிக்குள்ள இருந்தாலும் நாங்க அதை பற்றி பேசுவோம்னு சொல்லிட்டு போனா அது கூட்டணியினுடைய இமேஜ் என்ஹான்ஸ் ஆகுமே தவிர கெட்டு போகாது. ஆனா இப்ப நடந்தது வந்து அப்படி இல்லை. உங்களை விட யாரோ ஒருத்தர் வந்து புதிதாக பாப்புலர் ஆயிட்டு இருக்காரு, அவர்கிட்ட நாங்க போயிடுவோம் அப்படின்னு நெகோசியேட் பண்றதே வந்து இந்த கூட்டணியினுடைய இமேஜ வந்து நாசமாக்கிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க தான் அப்படி பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் திருமாவளவனும் அவருடைய பங்களிப்புக்கு கொஞ்சம் பண்ணாரு, தோழர் பி சண்முகமும் அவருடைய பங்களிப்புக்கு கொஞ்சம் சேர்த்தாரு. திமுக இதையெல்லாம் எப்படி உணர தவறுனாங்களா என்னன்னு தெரியல. அவங்க அத பொறுமையாக இருந்து ஹேண்டில் பண்ணாங்கன்னு நினைச்சோம். ஆனா இந்த செயல்பாடுகள் எல்லாமே கூட்டணியினுடைய இமேஜ வந்து காலி பண்ணிடுச்சு. அது உண்மைதான். ரொம்ப அதாவது ஏன் கூட்டணிக்குள்ள இருக்கணும், எதற்காக சீட்டெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமும் கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடியவர்கள் எதுக்காக நம்ம வேலை செய்யணும், நமக்கு எத்தனை சீட்டு தானே கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி தங்களுடைய கருத்துக்களை பொது வெளியில் பகிர்ந்து கொண்டதெல்லாம் இருந்தது. பட் இன்ஸ்பைட் ஆஃப் தட் இதெல்லாம் தேர்தலினுடைய வேகத்துல களத்துக்கு போகும்போது இது எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நினைச்சேன். ஆபத்து வந்து பெரிய விஷயமாக இருக்கும்போது எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நான் நினைத்தேன், நம்பினேன். அப்படி நடந்த மாதிரி தெரியல. அது நடந்த மாதிரி தெரியலங்கிறதையும் திருமாவளவன் கடைசி நேரத்துல சொல்லிட்டாரு, கவுண்டிங்க்கு முன்னாடி சொல்றாரு. எங்களுக்கு புகார் வருது, கூட்டணி வேட்பாளர்களுக்கு மாற்றுன்னு சொல்லி நாங்க வேற ஒரு முடிவு எடுத்திருந்தா அப்படியே தலைகீழா மாறி இருக்கும் அப்படின்னு பேசினது எல்லாம். அது வந்து அதனால ரிசல்ட் மாறாது, ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான், பதிவானதுக்கு அப்புறம் தான் சொல்றாரு. இருந்தாலும் அந்த அதிருப்தியினுடைய அந்த சொல்லக்கூடிய சொல் வந்து அப்ப தேர்தல்ல நடந்திருக்கு அப்படிங்கறத அவர் வெளிப்படுத்துறாருன்னு புரிஞ்சுக்கிறார் சார். ஆனா சார் இப்போ இந்த சமயத்துல ஹங் அசெம்பிளி ஏற்பட்டிருக்கு, திமுக கூட்டணி கட்சியினர் முதல்ல ராகுல் காந்தி ஒரு பதிவு போடுறாரு, நான் டெலிபோன்ல பேசினேன், இளைஞர்களுடைய எழுச்சிக்கு நான் மதிப்பளிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விட்டர்ல ட்வீட் ஒன்று போடுறாரு. நான் பேசினேன் டெலிபோனிக்ல அப்படின்றாரு. அவர் ஒரு கூட்டணி கட்சி தலைவராக இருக்கிறார். அவர் திரு மு க ஸ்டாலினை பேசியிருக்கலாம், கூட்டணி கட்சிகளுக்கு வந்து ஒரு ஆறுதல் தரும் விதமாக ஒரு பதிவை பதிவிட்டிருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட பதிவை அவர் பதிவிடவில்லை. மாறாக விஜய்க்கு நான் பேசினேன், விஜய்க்கு நான் இது பண்ணேன், நான் ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் கொடுத்தேன் அப்படின்றாரு. அடுத்து இன்னைக்கு காலையில பாக்குறோம், திருமாவளவன் அவர்கள் நாங்கள் 10 ஆண்டுகளுக்கு முன்னதாக மக்கள் நல கூட்டணியின் போது நாங்கள் கூட்டணி ஆட்சி என்ற ஒரு கருத்தை நாங்கள் முன்மொழிந்தோம், மக்கள் அது 10 ஆண்டுகளுக்கு பிறகு வழிமொழிந்து விட்டார்கள், எங்களுக்கு மகிழ்ச்சி என்ற ஒரு கருத்தை அவர் குறிப்பிடுகிறார். நாங்கள் எதிர்பார்த்தபடியே ஹங் அசெம்பிளி வந்து விட்டது என்கிற கருத்தையும் இன்று காலை அவர் பதிவு செய்திருக்கிறார். கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய இரு கம்யூனிஸ்ட் கட்சிகளுமே என்ன சொல்லியிருக்கு இன்னைக்கு காலையில ஸ்டேட்மெண்டா, எங்களிடம் ஆதரவு கேட்டால் நாங்கள் பரிசீலிப்போம் அப்படிங்கிற கருத்தை தற்போது அவர்கள் சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆனா கம்யூனிஸ்ட் கட்சிகள் அமைச்சரவையில் பங்கு பெறும் என்ற ஒரு இதை அவங்க இதுவரைக்கும் அவங்க செஞ்சதில்லை. அவங்க ஆட்சியில இருந்தா பங்கு கொடுக்கக்கூடிய இடத்துல அவங்க இருப்பாங்க. இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இது மக்கள் மத்தியில எப்படி போகும்? திமுகவுடைய தயவுனால் இவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆனவர்கள், இப்போது இவர்கள் தாவேகாவிடம் ஒரு சமரச போக்கை ஈடுபட்டு அங்கு அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கு இவர்கள் தயாராகி விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி போகும். எப்படி என்ன ஆக போகுது? இது சரியான அணுகுமுறையாக இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது அவங்க இந்த மேண்டேட்டை கூட்டணியாக போட்டியிட்டோங்கிறது உண்மைதான். ஆனா அவர்களுக்கும்
பெரும்பான்மை இல்லாத நேரத்துல சபைக்குள்ள, சட்டசபைக்குள்ள யாராவது எல்லா எல்லா கட்சிகளும் சேர்ந்துதானே ஒரு அணியை உருவாக்க முடியும். அதனால இந்த போஸ்ட் போல் அலையன்ஸ்ல போய் சேர்வதில் தப்பு இல்லை அப்படின்னு ஒரு தியரியை ஃப்ளோட் பண்ணி அவங்க ஒரு முடிவு எடுக்கலாம். ஆனா அது நிச்சயமாக கடந்த காலங்களில் இந்த 3 தேர்தல்களில் திமுக அணி எப்படி ஒற்றுமையாக செயல்பட்டு வெற்றிகளை குவித்ததோ அதற்கு நியாயம் செய்வது போல இருக்காது. அப்படி ஒரு முடிவை அந்த கூட்டணி கட்சிகள் எடுக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். மாறாக அரவிந்த் கெஜ்ரிவால் எப்படி காங்கிரஸோட ஆதரவு வேண்டாம், அல்லது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு காங்கிரஸ் எப்படி கொடுக்கிற ஆதரவு வேண்டாம்னு ஒரு சூழல் இருந்ததோ அதே மாதிரி இப்போதும் மக்கள் கொடுத்த மேண்டேட்ல அவர் ஆட்சி அமைக்கட்டும் அப்படின்னு விடுறதுதான் நல்லது. ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்க, அப்படி போறதாக இருந்தால் என்ன சொல்லுவாங்க, ஒன்றிய அரசினுடைய கை வந்துரும், நம்ம இப்படியே விட்டோம்னா பிரசிடென்ட் ரூல் தான் வரும், குடியரசுத் தலைவர் ஆட்சி வரும், அது நல்லது இல்ல, அதிகாரம் டெல்லி கைக்கு போயிடும், அதனால நாம விஜய் ஆட்சி அமைப்பதற்கு உதவி செய்யணும் அப்படின்னு இவங்க ஒரு தீரிய சொல்லுவாங்க. இப்படி புதிய செய்திகள் சொல்லி வருவாங்க. அப்படி சொன்னா அத வேற அதிமுக இருக்கிறவங்க பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி விடலாம். நீங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க எதிர்கட்சியாக இருக்கிறதுன்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா நீங்க எதிர்கட்சியாகவே இருக்கலாம். திமுக அணி, திமுகவுக்கு என்ன நேர்ந்ததோ அதுதான் எங்களுக்கும் அப்படின்னு இருக்கிறது தான் சரி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா இவங்க தேர்தலுக்கு முன்னாலேயே அந்த மாதிரி ஒரு சிந்தனைக்குள்ள போயிட்டாங்களோன்னு மக்கள் நினைக்கிற அளவுக்கு தான் அந்த சீட் நெகோசியேஷன் நடக்கும்போது இருந்த சூழல் போயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். அதனால இவங்க இப்ப எது வேண்டாமானாலும் செய்யக்கூடும். ஒரு புதிய கட்சியினுடைய ஒரு ஆட்சி தமிழகத்தில் வரப்போகிறது. அது என்ன கொள்கையை முன்வைக்க போகிறது, அவங்களோட பாலிசி என்ன, அவங்களோட சட்டமன்றத்தில் அவங்களோட செயல்பாடு என்னவாக இருக்க போகிறது, இவைகள் எல்லாம் பெரும் கேள்விக்குறியாக இருக்கிறது. இப்பொழுது ஒருவேளை பேச்சுக்கு இப்போ விசிகாவுடைய பங்களிப்பு இந்த ஆட்சியில், கம்யூனிஸ்ட் 2 இடதுசாரி கட்சிகளுடைய கட்சி இந்த ஆட்சியில் பங்களிப்பு இருக்கு. அதே போல காங்கிரஸ், இது மாதிரியான முற்போக்கு சக்திகளுடைய பங்களிப்போடு இந்த ஆட்சி தொடரும் பட்சத்தில் ஒரு ஒரு நல்லா தானே போகும். இப்போ பாஜக ஆதிக்கம் செலுத்திடக்கூடாது, தொழிலாளர்களுக்கு எதிரான ஒரு ஆட்சியாக இருந்துடக்கூடாது, சாமானியர்களுக்கு எதிரான ஆட்சியாக இருந்துடக்கூடாது, விளிம்பு நிலை மக்களுக்கான ஆட்சியா இருக்கணும். அப்போ நெறிப்படுத்தக்கூடிய இடத்துல முற்போக்கு சக்திகள் இருக்கும் இல்லையா. விசிகா ஒருபோதும் ஆதிக்கவாதிகள் பக்கம் நிக்க மாட்டாங்க, அவங்க ஒருபோதும் சாதியவாதிகள் பக்கம் நிக்க மாட்டாங்க, கம்யூனிஸ்டுகள் ஒருபோதும் முதலாளித்துவ பக்கம் நிக்க மாட்டாங்க. இப்போ இவங்களுடைய பங்களிப்பு இருக்கும் பொழுது அப்ப நெறிப்படுத்தக்கூடிய இடத்துல இவங்களும் இருப்பாங்களே. திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு 2-3 வயது குழந்தைகள் மத்தியில கொண்டு போய் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சேர்த்த கட்சிக்கு, அந்த தலைவருக்கு நீங்க ஆதரவு கரம் நீட்டுகிறீர்கள், இந்த தேர்தல் முடிந்த உடனேயே நீங்க ஆதரவு கரம் நீட்டுகிறீர்கள் என்பதற்கு பொருள் அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க ஏற்றுக்கொள்கிறீர்கள்னு தான் அர்த்தம். அதை நீங்க அப்படி ஒரு பிரச்சாரத்திற்கு பிறகு நீங்க இப்ப போய் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பது என்பது அந்த பிரச்சாரத்தை ஏற்றுக்கொண்டீர்கள்னு தான் அர்த்தம். விஜய் இவங்க கிட்ட ஓப்பனாக ஆதரவு கொடுங்க அப்படின்னு கேட்டாரா? அவர் எங்கேயோ ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கூட கொடுக்கல இன்னும். அவர் மக்கள் பெரும்பான்மை கொடுத்த மாதிரியான ஒரு பாவனையில தானே அவர் இருக்கிறாரு. அப்ப எதுக்காக நீங்க முன்கூட்டியே கேட்டால் நாங்கள் ஆதரவு கொடுப்போம்னு எதுக்காக சொல்றீங்க? இப்போ நீங்க பெற்றிருக்கக்கூடிய இடங்கள் கூட எதிர்காலத்துல கிடைக்காம போகும். இந்த மாதிரி நம்பகத்தன்மை இழந்து போனீர்கள் என்றால் இப்போது பெற்றிருக்கக்கூடிய இடங்கள் கூட எதிர்காலத்துல கிடைக்காம போகும். சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய எண்ணிக்கையை வைத்து எங்களுடைய வலிமையை எடை போடக்கூடாதுன்னு நீங்க சொல்லுங்க, ரைட்டு. ஆனா எண்ணிக்கை இப்ப இருக்கக்கூடிய நம்பிக்கை நம்பகத்தன்மை கூட இல்லாமல் போவதற்குரிய வேலைகளை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க இதே அணியில தொடர்வோம். எங்களுடைய கொள்கைகளும் எதுவும் ஒன்றிய அரசு தொடர்பானதுதான். அவர்களிடமிருந்து வரக்கூடிய நெருக்கடிகள்ல நாங்க ஒரு அணியாக நின்றோம்.
அந்த அணியில திமுக வந்து பாரதிய ஜனதா கட்சியோடு ஒரு டீலுக்கு போறாங்க அப்படிங்கிற நிலை வரும் வரை இவங்க திமுகவை விட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை என்பது என்னுடைய கருத்து. சார், எனக்கு இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ இந்த ஆட்சி புதிதாக அமையப்பெறக்கூடிய ஆட்சி வந்து இப்போ மத்திய பாஜக எப்படி இதை அணுக போகுது? மோடிஜியினுடைய பார்வையில இந்த ஆட்சி இப்ப எப்படி இருக்கும்? அவர் வந்து எப்படி பார்ப்பாரு தமிழ்நாட்ட? ஒரு பெரிய வெற்றிடம் ஏற்பட்டிருக்கு. இரு திராவிட கட்சிகள் அல்லாத ஒரு ஆட்சி அமையப் போகுது. அதுவும் ஹங்குல இருக்கு. இப்போ தமிழ்நாட்டுக்கு இதை விட ஒரு சிறந்த சான்ஸ் பிஜேபிக்கு நுழையணும்னா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அப்போ பிரதமரும் மத்திய பாஜக அரசும் தமிழ்நாட்டை இப்போது எப்படி பார்க்கும் என்று நீங்க நினைக்கிறீங்க? அதாவது காங்கிரஸோ அல்லது விடுதலை சிறுத்தைகளோ கம்யூனிஸ்டுகளோ ஆதரிக்கக்கூடிய ஒரு அரசாக தவிக அரசு இருப்பதை ஒன்றிய அரசு விரும்பாது. அதனால இவங்க வேணா நாம போய் ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்து ஒன்றிய அரசு தலையிடாமல் காப்பாற்றி விட்டோம் அப்படின்னு சுய திருப்தி அடைந்து கொள்வதற்காக இவங்க வேணா அந்த மாதிரி செய்யலாம். ஆனா இப்ப இருக்கிற மேண்டேட்டு ஒன்றிய அரசினுடைய கைக்குள்ளதான் போய் நிற்கும். அவங்க அதனால இயல்பாக என்ன செய்வாங்க, அதிமுகவை பிரஷரைஸ் பண்ணி அதிமுக கிட்ட சொல்லி அவங்க வந்து ஆதரவு கொடுக்க சொல்லிட்டு பெரும்பான்மை கேட்கும் போது அதிமுக வில் வாக் அவுட். அதுக்கப்புறம் திமுக எதிர்த்து வாக்களிக்கும், தவிக பெரும்பான்மையை நிரூபிக்கும், ஆட்சி தொடரும் அப்படிங்கிற அரேஞ்ச்மெண்ட், பொலிட்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட்டுக்குள்ள 3 கட்சிகளும் போயிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா சட்டசபையை சஸ்பெண்ட் பண்ணிட்டு பிரசிடென்ட் ரூல் கொண்டு வந்துடுறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். நிச்சயமா சார். மக்களுடைய அந்த முடிவுகள், அதை தொடர்ந்து தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பரபரப்பான ஒரு சூழல், யார் ஆட்சி அமைக்க போகிறார்கள், யார் முதல்வராக போகிறார்கள், அப்படி முதல்வர் ஆனால் யாருடைய தயவோடு என்பது உட்பட பல விஷயங்கள் ரொம்ப விலாவாரியா எங்க நேயர்களுக்கு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. சுருக்கமாக ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். ஏன்னா இது வந்து இப்படிலாம் நடக்கும், ஆனா ஒண்ணுமே நடக்கல, இவர் ஆட்சி பதவியேற்றாரு, அதை செய்துட்டாரு, இதை செய்துட்டாருன்னு சொல்லக்கூடும் மக்கள். இவர் பதவியேற்கிறார் என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால திமுக அதிமுகல ஏதோ ஒரு கட்சியினுடைய ஒப்புதல் இருக்கு, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு டீல் போட்டுட்டு தான் அவங்களால பதவியேற்க முடியும். அது அப்படி டீலுக்கு போகாம மக்கள் கொடுத்த வாக்குகளோட நான் எல்லா முயற்சியும் பண்றேன்னு சொன்னா என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் வரக்கூடும் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் சொல்றேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். நிச்சயமா சார், உங்களோட நேரத்தை பயந்தமைக்கு நன்றி. நன்றி ஐக்கியம்.